பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாத வரக்கூடாது. காலையில எந்திரிச்சு யூடியூப்ல போய் பார்த்தா பணம் இல்லாத வரக்கூடாதா? ஏய், பணம் இல்லாதவன் வரக்கூடாதா? ஒருத்தவர் பயங்கரமா கதறிட்டு இருக்காரு. நாங்களாம் முன்னுக்கே வரக்கூடாதா, நாங்களாம் ஏழையாவே இருக்கணுமா, ஏழையெல்லாம் முன்னேறக்கூடாதான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காரு. யாரா அவரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில அப்பு கடை பிரியாணின்னு சொல்லிட்டு சமீப காலமா ரொம்ப ஃபேமஸா இருந்தவர் தான் அவரு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரோட வீடியோ எல்லாம் பார்த்திருந்தேன். அவர் பிரான்சைஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லினா வாங்க வந்து பாருங்க, என்ன வந்து பாருங்க, என்ன மாதிரி குறைஞ்ச விலைக்கு தரமான பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது எனக்கு சிவாஜி படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. சிவாஜி படத்துல இப்படிதான் ஆரம்பிச்சு அவர் போயிட்டு இருப்பாரு. ஏற்கனவே முன் அனுபவம் இல்லாதனால அவருக்கு தெரிஞ்ச மாதிரி கடையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. படிப்படியா வளரும் போது உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கிச்சன்ல அது இதுன்னு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் மாத்திட்டு தான் இருந்திருக்காரு. என்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒண்ணு ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஆபீசர் முத கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவரை அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் போய் பார்க்க போயிருக்காரு. அதோட வீடியோவும் போட்டிருக்காரு. 4 நாளா போய் பார்க்கறதுக்காக அலைஞ்சிருக்காரு. ஆனா அவங்கள பார்க்கவே முடியல. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. திடீர்னு அந்த அதிகாரிகள்லாம் வந்து கடையை வந்து சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அவர் பண்ண பிரியாணி எல்லாத்தையுமே ரோட்ல கொட்ட போறாரு. அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம்லாம் என்ன ஆகுறது? என்கிட்ட வேலை செய்யற பசங்க எல்லாம் கதறி அழுகுறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து நிறைய கலப்படம் அது இதுன்னு நடந்து அப்புறம் திரும்ப போயிட்டு தான் இருக்கு. மேகி எல்லாம் தடை பண்ணாங்க. தடை பண்ணிட்டு இப்ப திரும்ப மேகி வித்துக்கிட்டு தான் இருக்கு. பிளாஸ்டிக் கவர், கேரி பேக் எல்லாம் தடை பண்ணி நாடு முழுக்க பெரிய இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கேரி பேக்கே இல்லாம பூரா விதவிதமா பைகள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா திரும்ப கேரி பேக் புழக்கம் இல்லாம இருக்கா. எதையும் இது பண்ணிட்டாங்களா? ஒருத்தர் முன்னேறி வரேன் அப்படின்னா முடிஞ்சா கவர்மெண்ட் வந்து அவனுக்கு என்ன உதவி பண்ணணுமோ உதவி பண்ணணும். அவரே கேட்கிறாப்ல. என்ன கேட்கிறாப்லன்னா, என் சாப்பாடுனால யாருக்கு எதுவும் பாதிப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. சரி, பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. அது எதுக்கு இவர் கடையை மட்டும் போக்கஸ் பண்ணி எடுக்கணும்? மற்ற கடைகள்லையும் போய் எடுங்க. எது எப்படியோங்க ஒரு மனுஷன் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்களை சமாளிச்சு சந்திச்சு இவங்களோட போராடி தான் வர வேண்டியதா இருக்கு. அப்போ உனக்கு நம்மளோட ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம். சப்போர்ட் ஃபார் அப்பு கடை பிரியாணி.